ஓட ஓட விரட்டப்பட்ட திமுக எம்எல்ஏ. கும்பகோணத்தில் மக்கள் காட்டிய கடும் எதிர்ப்பு. அசோக்குமார் பக்கம் திரும்பும் கும்பகோணம். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தற்போதைய எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதிராக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமாக வேட்பாளர் அசோக்குமாருக்கு பொதுமக்களிடையே பெரும் ஆதரவு பெருகி வருகிறது. கும்பகோணத்தில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று பதவியில் இருக்கும் சாக்கோட்டை அன்பழகன் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தனது ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவர் சென்றபோது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை தடுத்து நிறுத்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த 15 ஆண்டுகளாக பதவியில் இருந்தும் சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை தேவைகளை செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியதோடு, தேர்தல் நேரத்துல மட்டும் எங்களை பார்க்க வரீங்களே, கடந்த 5 வருஷமா ஒரு முறை கூட இந்த பக்கம் வரலையே ஏன் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். தற்போது இதே போன்ற ஒரு வீடியோ காட்டுத்தீயாக வைரலாகி வருகிறது. அதில் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனை மக்கள் எங்கள் பகுதிக்கே வரவேண்டாம் என கூறி முழக்கமிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் சமாதானம் பேச முயன்றும் பொதுமக்கள் எதையுமே கேட்க தயாராக இல்லாததால் அவர் பாதியிலேயே வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திமுக மீதான இந்த கடும் அதிருப்தி மாற்றத்தை விரும்புவோரின் கவனத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் திருப்பியிருக்கிறது. குறிப்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் அசோக்குமார் தொகுதியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக வாக்குறுதியளித்து வருவதால் அவருக்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உற்சாகமான வரவேற்பு கிடைத்து வருகிறது. 3 முறை எம்எல்ஏவாக இருந்த ஒருவருக்கு எதிராக நிலவும் இந்த எதிர்ப்பு அலை வரவிருக்கும் தேர்தலில் அசோக்குமாருக்கு பெரும் சாதகமாக அமையும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.